ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பீர்களா? எனக்கு கால் வலிங்க, மிகவும் சிரமமாக இருக்குது என்று மழுப்பிய எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை வழிநடத்தி வருகிறார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்தக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு எதிராக OPS மேல்முறையீடு செய்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவை உறுதி செய்த 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இதனால் OPS அதிமுக சின்னம் மற்றும் கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முடியாத நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி OPS விவகாரம், மக்களவை தேர்தல் மற்றும் அயோத்தி கோயில் தொடர்பாக பேசினார். அதிமுக சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த OPSற்கு தடை விதிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்ற எடப்பாடி பழனிசாமி வரும் மக்களவை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு, அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர், ஜெயலலிதா காலம் முதல் தற்போது வரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதிமுகவினர் மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். எனக்கு கால்வலி உள்ளதால் சிரமப்பட்டு வருகிறேன். அதை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும். வாய்ப்பிருந்தால் நானும் கலந்து கொள்வேன் என்று தெரிவித்தார். முதற்கட்டமாக 20 வேட்பாளர்களை மறைமுகமாக அறிவித்து களப்பணியில் ஈடுபடுவதாக தகவல் வந்துள்ளதே என்ற கேள்விக்கு, இதுவரை மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு நடைபெறவில்லை. யாரையும் நாங்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கவும் இல்லை. அது தொடர்பாக வரும் தகவல்கள் அனைத்தும் வதந்தியே என்று கூறினார்.